நிகழ்தகவு. கணவனை இழந்து மகனுடன் வாழ்ந்து வந்த பெண். இரவு நேரத்தில் பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள். தாயும் மகனும் கழுத்தறுக்கப்பட்டு நடுவீட்டில் சடலமாக கிடந்த பயங்கரம். தாயையும் மகனையும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலையாளிகள் சிக்கியது எப்படி? நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்ன? நைட்டு 8 மணி இருக்கும். கிராம மக்கள் எல்லாரும் தங்களுடைய வீட்டுல டின்னரை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு துர்கா தேவிங்கிற பெண்ணோட வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க துர்கா தேவியும் அவங்களுடைய 6 வயசு மகனும் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட உடலையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதை அடுத்து தாயையும் மகனையும் கொலை செஞ்சது யாரு? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? கிராமத்துக்குள்ள அடையாளம் தெரியாத ஆட்களுடைய நடமாட்டம் இருந்துச்சான்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ டெய்லர் காளிமுத்து தான் துர்கா தேவியோட வீட்டுக்கு அடிக்கடி வருவார்னு கிராம மக்கள் சொல்லி இருக்காங்க. உடனே காளிமுத்துவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. மதுரை நவரத்னபுரத்துல வசிச்சுக்கிட்டு வந்த துர்கா தேவி சட்டைகளுக்கு பட்டன் தைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 6 வயசுல ஸ்ரீராம்னு ஒரு மகன் இருந்தான். கணவனை இழந்து வாழ்ந்துகிட்டு வந்த துர்கா தேவியோட குடும்ப சூழல் ரொம்ப மோசமா இருந்துச்சு. மகனுடைய எதிர்காலத்துக்காக ராப்பகலா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க துர்கா தேவி. அது மட்டும் இல்லாம சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 10 பவுன்ல செயின் ஒன்னும் வாங்கியிருக்காங்க. இதுக்கடையில அனுப்பான் அடியில டெய்லர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காளிதாஸ் புதிய சட்டைகளுக்கு பட்டன் தைக்க துர்கா தேவியோட கடைக்கு போயிருக்காரு. பட்டன் தைக்கிறதுக்காக துர்கா தேவிய அடிக்கடி சந்திச்ச காளிதாஸ் அவங்க கூட நட்பா பழக ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம காளிதாஸ் அடிக்கடி துர்கா தேவியோட வீட்டுக்கு போறதையும் வழக்கமா வச்சிருந்தாரு. ஆனா காளிதாஸோட கொடூர புத்தி துர்கா தேவிக்கு அப்ப தெரியல. துர்கா தேவியோட கழுத்துல இருந்த 10 பவுன் செயினை எப்படியாவது திருடணும்னு காளிதாஸ் குறியா இருந்திருக்காரு. அதுக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான முத்து பாண்டியையும் அலெக்ஸ் பாண்டியனையும் கூட சேர்த்துக்கிட்டு தங்க நகையை திருட ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு காளிதாஸ், முத்துப்பாண்டி, அலெக்ஸ் பாண்டின்னு 3 பேரும் துர்கா தேவியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப துர்கா தேவியோட 6 வயசு மகன் வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு உள்ள போன 3 பேரும் துர்கா தேவி பக்கத்துல போய் 10 பவுன் செயினை கழட்டி கொடுக்க சொல்லி கத்தியை காட்டி மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பீரோவுக்குள்ள இருந்த 86,000 ரூபாய் பணத்தையும் திருடி இருக்காங்க. அப்போ துர்கா தேவி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே துர்கா தேவி தாக்கி அவங்களுடைய வாயில துணிய வச்சு அமுக்குன அந்த 3 பேரும் மறைச்சு வச்சிருந்த கத்திய வச்சு அவங்கள கழுத்து அறுத்து கொடூரமா கொன்னு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நடந்த எல்லா சம்பவத்தையும் துர்கா தேவியோட 6 வயசு மகன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். தாய் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து ரூமுக்குள்ள ஓடி வந்த சிறுவனையும் விட்டு வைக்காத அந்த கும்பல் அவனையும் கழுத்தறுத்து கொடூரமா கொலை செஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன தெப்பக்குளத்து போலீசார் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. 13 வருஷம் கழிச்சு இந்த கொலை வழக்குல தீர்ப்பு வெளியாகி இருக்கு. வழக்கு நடந்துகிட்டு இருந்த கொஞ்சம் வருஷத்திலேயே அலெக்ஸ் பாண்டியன் உயிரிழந்தார். அதனால உயிரோடு இருக்கிற காளிதாசுக்கும் முத்துப்பாண்டிக்கும் 3 ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. நிகழ்தகவு.